வீடியோ நம்பர் 6. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான். நம்ம எப்படி வந்து லாகின் பண்ணணுன்றதை பார்த்தாச்சு. கான்டாக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், எப்படி இம்போர்ட் பண்ணணும், எப்படி என்னால் மெயில் கம்போஸ் பண்ண முடியும், எப்படி குரூப் பண்ண முடியும், எப்படி ஆர்கனைஸ்டாக ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி என்னால் மெயிலை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். ஜஸ்ட் இப்போ ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அகைன் ஒரு ஓவர்வியூ தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? எனக்கு இன்பாக்ஸ்னு இருக்குது. இன்பாக்ஸில் என்ன இருக்கும், எனக்கு ரிசீவ் ஆன மெயில் எல்லாமே இருக்கும். டிராஃப்ட்டில் என்ன இருக்கும், நான் க்ரியேட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணாமல் இருக்க மெயில்ஸ் எல்லாமே, லேட்டராக நான் சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மெயில்ஸ் எல்லாமே டிராஃப்ட்டில் இருக்குது. சென்ட்டுன்றது என்ன, ஜஸ்ட் நான் யார் யாருக்கெல்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ஷோ ஆகும். ஜங்க்ன்றது இதில் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையில்லாத மெயில்ஸ் இருக்குது, அன்வான்டான மெயில்ஸ் இருக்குது, லேட்டராக தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அந்த மெயிலுக்கு அப்படின்னா அதில் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மெயில் எப்படி மூவ் பண்ணுறதுன்றது லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ட்ராஷ்ன்றது என்னன்னா, நீங்கள் டெலிட் பண்ண மெயில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ட்ராஷில் தான் வரும். ஓகேங்களா? இது நம்ம ஃபோல்டர்ஸ் வந்து லாஸ்ட் டைம் கிரியேட் பண்ணது. ஸோ ஃபோல்டரில் எப்படி மூவ் பண்ணுன்ற விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். ஆல்ரைட், இப்போ மெயில் இருக்குது. மேலே எனக்கு செலக்ட்ன்னு இருக்கு இல்லைங்களா, ஒரு ஆரோ போட்டு, அது என்ன, அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான். செலக்ட் பண்ணுறது நான் ஒன்று ஒன்றாவே செலக்ட் பண்ணிட்டோன்னே, இதுக்கு எதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள். நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணணுன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துருவீங்க. ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். இல்லை செலெக்ஷன்ஸ், நான் பர்டிகுலராக இருக்க விஷயங்கள் மட்டும் தான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த செக் பாக்ஸ் டைப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலெக்ஷன்னு கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு பர்டிகுலராக ஒன்று மட்டும் தான் செலக்ட் பண்ணணுன்னா ஓகே, நான் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணுவேன். இல்லை மொத்தமாக வேணும்னாலும் மொத்தமாக கிளிக் பண்ண முடியும். இல்லை நான் செலக்ட் பண்ணதை தவிர்த்து மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு தேவை அப்படின்னா இன்வெர்ட்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துருவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்டில் போயிட்டு இன்வெர்ட்னு கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகுது, அதை தவிர்த்து மீதி எல்லாமே எனக்கு செலக்ட் ஆகுது. ஓகே, இங்கே ஃப்ளாக்டுன்னு இருக்கு இல்லைங்களா, இது எதுக்குன்னா ஃப்ளாக் பண்ண மெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும், ஷோ ஆகும். மெயிலை வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த மெயில் எல்லாமே இருக்குது. இதை நான் வந்து பர்டிகுலர் மெயில் மட்டும் நான் வந்து ஃப்ளாக் பண்ணணுன்னாலும் மார்க் பண்ணி வச்சுக்க முடியும் என்னால். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன், அந்த ஃப்ளாக் ஐக்கனில் எனக்கு மார்க் ஆகுது. ஓகே, நான் இப்போ மெயில் வந்து ரீட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து அன்ரீட் பண்ணணும் அப்படின்னாலும் என்னால் அதை பண்ண முடியும். எப்படி அன்ரீட் பண்ணுறதுன்ற சொல்லிடுறேன். இங்கே ஒரு டாட் இருக்கு இல்லைங்களா, ஒரு மெயில் பக்கத்துலேயும் ஒரு டாட் இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் அந்த டாட்டை ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெயில் வந்து அன்ரீடில் போயிடும். அகைன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீடில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் அந்த த்ரெட்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. எனக்கு அந்த ஆப்ஷன் வரவே இல்லையே, டிசேபிள்டாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்கள் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறீங்க, ஸோ மெயில் வந்து அந்த ஒரு மெயிலுக்கு மட்டும் மாற்றி அகைன் நீங்கள் வந்து ரிப்ளை கொடுக்குறீங்க கன்சிக்யூட்டிவாக அப்படின்ற பட்சத்தில் த்ரெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கான்வர்சேஷன் வியூ தான், ஜஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க. எனக்கு இங்கே வந்து லிஸ்ட்டுன்னு இருக்குது, அதை நான் த்ரெட்டுன்னு மாற்றிக்கிறேன். உங்கள் மெயிலில் கான்வர்சேஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. உங்கள் மெயிலில் கான்வர்சேஷன்ஸ் இருக்குன்னா அந்த த்ரெட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஒரு மெயில் கம்போஸ் பண்ணுறேன். சென்ட் பண்ணிட்டேன். இப்போ அகைன் அந்த மெயிலுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மெயிலுக்கு ரிப்ளை கொடுத்தாச்சு. இப்போ என்னோட இன்பாக்ஸில் எனக்கு வந்துருச்சு. இப்போ இந்த த்ரெட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். எனக்கு எல்லா மெயிலுமே எனக்கு விசிபிளாக இருக்குது. பட் இந்த ஒரு மெயில் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்னென்னா கான்வர்சேஷன்ஸ். ஸோ கண்டினியூஸாக அந்த மெயிலுக்கு வந்து ரிப்ளை கொடுத்து கான்வர்சேஷன் வியூ இருக்குது, அதை தான் த்ரெட்ஸ்னு சொல்கிறாங்க. அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன், என்ன மெயில் அதில் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அகைன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே இந்த கான்வர்சேஷன் ஒரே மெயில்ன்ற மாதிரி காட்டுது. ஸோ இதுதான் த்ரெட்ஸோட ஒரு வியூ. அகைன் நான் வந்து லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ லிஸ்ட்டுன்னு கொடுத்ததும் எனக்கு ஒரு 3 மெயில் வந்து ஒன்றா காமிச்சது. இப்போ எனக்கு தனித்தனியாக காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஜஸ்ட் மெயில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகுது, உங்களுக்கு தெரியும்.
அஸ் யூஷுவல் இந்த மெயிலுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும்னா ரிப்ளை கொடுத்துருவீங்க. ரிப்ளை ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. ரிப்ளை ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லா மெயிலுக்கும் ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்டுன்றது ஜஸ்ட் நீங்கள் அந்த மெயில் யாருக்கோ ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் கிளிக் பண்ணிடுவீங்க. நான் அந்த மெயிலை டெலீட் பண்ணணுன்னாலும் என்னால் டெலீட் பண்ண முடியும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறேன், டெலிட்னு கொடுக்குறேன். லைக்வைஸ் மெயில் மூவ் பண்ணனாலும் மோரில் போயிட்டு என்னால் மூவ் பண்ணிக்க முடியும். அதோட கண்டென்ட்டை மட்டும் காப்பி பண்ணணும்னா காப்பி பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னால் டேரெக்டாக பிரிண்ட் எடுக்கணும்னாலும் என்னால் பிரிண்ட் எடுக்க முடியும். ட்ராஷில் போகிறேன், ட்ராஷில் மெயில் எல்லாமே இருக்குது. ஆலில் கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துறேன். ஆல்ரைட். தேங்க்யூ.